அஸ்ஸலாமு அலைக்கும். எல்லாரும் எப்படி இருக்கீங்க? இன்னைக்கு நம்ம அடிப்படை ஆராய்ச்சி சேனலோட அடுத்த டாபிக் என்னன்னா, கடன் அடைக்க 15 எளிய வழிகள் தான் பார்க்க போகிறோம். நம்ம லைஃப்பில் ரொம்ப பேருக்கு இருக்கிற பெரிய ப்ராப்ளம் என்னென்னா கடன் தான். பட் குட் நியூஸ் என்னன்னு பார்த்தீங்கன்னா, கரெக்ட் பிளான் இருந்தால் ஈஸியாக கடனை அடைக்கலாம். இன்றைக்கி நான் உங்ககிட்ட ஷேர் பண்ண போகிறது கடனை அடைக்க 15 சிம்பிள் டிப்ஸ். ஸோ வீடியோவை ஃபுல்லாக ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். வீடியோ எண்டில் உங்களுக்கு இந்த வீடியோ யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சுன்னு நினச்சிங்கன்னா நம்ம அடிப்படை ஆராய்ச்சி சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள். இப்போ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி ஒரு விஷயம் சொல்லிடுறேன். போன வீடியோக்கு வீடியோ போட்டிருந்தேன். அது போன வீடியோலேயே நான் சொல்லியிருக்கணும், பட் சொல்லாமல் விட்டுட்டேன். நிறைய ஸ்பெல்லிங் மிஸ்டேக்கோடு எழுதியிருந்தேன். நிறைய பேர் கீழே கமெண்ட் பண்ணியிருந்தீங்க. நிறைய பேர் ஸ்வீட்டாக சொல்லியிருந்தீங்க. ரொம்ப ரொம்ப நன்றி கமெண்ட் பண்ணவங்களுக்கெலாம். அது எழுதும் போது ஸ்பெல்லிங் மிஸ்டேக்கோடு வந்துடுச்சு. நான் கவனிக்கலன்ட்டு இல்லை, கவனிச்சிருந்தாலும் எனக்கு அவ்வளோதான் தெரிஞ்சிருக்கும். அவ்வளோதாங்க நமக்கு அறிவெல்லாம். ஸோ அதை பெருந்தன்மையாக நிறைய பேர் இந்த ஸ்பெல்லிங் மிஸ்டேக்லாம் பார்த்துக்குங்க அப்படின்லாம் சொன்னீங்க. ரொம்ப ரொம்ப நன்றி. இந்த வீடியோவில் ஓரளவுக்கு ஸ்பெல்லிங் மிஸ்டேக் இல்லாமல் தான் எழுதியிருக்கேன்னு நினைக்கிறேன். பார்க்கலாம், இன்ஷா அல்லாஹ் எப்படி வருதுன்னு பார்க்கலாம். இது ஏன் போன வீடியோலேயே சொல்லலை அப்படின்னா, போன வீடியோ ஷெட்யூல் பண்ணிட்டேன் வாய்ஸ் ஓவர் கொடுத்து ஒரு சிஸ்டருக்காக. ஸோ அதனால் அதில் சொல்ல முடியல. அதுக்கப்புறமேட்டுக்கு தான் அந்த வீடியோ ஷெட்யூல் பண்ணதுக்கப்புறம் எனக்கு நிறையா பேர் கமெண்ட் பண்ணியிருந்தீங்க. ஸோ எல்லாருக்குமே அந்த கமெண்ட்லேயே ரிப்ளை பண்ணியிருந்தேன். இதுலேயே சொல்லணும்னு தோணுச்சு. சரி, ஓகே, இப்போ வீடியோக்குள்ளே போயிடலாம். கடன் அடைக்க 15 சிம்பிள் டிப்ஸ். டிப் நம்பர் 1, பட்ஜெட் ஃபிக்ஸ் பண்ணுங்கள். மந்த்லி இன்கம் அண்ட் எக்ஸ்பென்ஸை கிளியராக எழுதுங்க. மாதம் நம்மளுக்கு எவ்வளோ சம்பளம் நம்மக்கிட்ட வருது, அதில் நம்ம எவ்வளோ சேவ் பண்ணுறோம், எவ்வளோ செலவு பண்ணுறோம் அப்படிங்கிறத ஒரு நோட் போட்டு எழுதி வச்சுக்கோங்க. ஏன்னா சம்பளம் வரது நமக்கு தெரியும். மாதம் நமக்கு சம்பளம் எவ்வளோதானுங்கிறது தெரியும். அதுக்கப்புறம் இஎம்ஐ, கரண்ட் பில்லு, வீட்டு ரெண்ட்டு, இது எல்லாமே தெரியும். அது இல்லாமல் எக்ஸ்ட்ரா செலவெல்லாம் நம்ம வேஸ்ட்டாக பண்ணுவோம். அதெல்லாம் எதுன்னு நீங்கள் நோட்டு போட்டு எழுதிக்கிட்டிங்கன்னா மட்டும்தான் நம்ம வேஸ்ட்டு செலவு எவ்வளோ பண்ணுறோம் அப்படிங்கிறது தெரியும். கஷ்டப்பட்டு சம்பாரித்து 30 நாள் ஹார்ட் ஒர்க் பண்ணி தான் சம்பாதிக்கிறோம். அந்த பணத்தை நம்ம கரெக்டான வழியில் கொண்டு போகணுமே தவிர வீண் செலவுகள் பண்ணி நம்ம கடனாளியாக உட்காரக்கூடாது. அதனால மாதம் இன்கம் உங்களுக்கு எவ்வளோ இருக்குது, அதுலேருந்து எவ்வளோ செலவாகுது அப்படிங்கிறத ஃபஸ்ட்டு கிளியராக எழுதி வச்சுக்கோங்க. டிப் நம்பர் 2, அன்னெசசரி செலவு கட் பண்ணுங்கள். இது நம்ம வீடியோவில் சேனலில் தொடர்ச்சியாக சொல்லிட்டு வரோம். தேவையில்லாத செலவுகளை தவிர்த்துக்குங்கன்னு. இதில் நம்ம டெய்லி சின்ன சின்ன வேஸ்ட்டாக செலவு, இந்த காஃபி, டீ, ஸ்நாக்ஸு, ஆன்லைன் ஆர்டர், இதெல்லாம் கொஞ்சம் கண்ட்ரோல் பண்ணாலே பெரிய சேவிங்ஸ் நமக்கு கிடைக்கும். அதனால் டீ குடிக்கூடாது, ஸ்நாக்ஸ் சாப்பிடக்கூடாது அப்படின்னு நான் சொல்ல வரல. நீங்கள் தாராளமாக டீ குடிங்க, தாராளமாக ஸ்நாக்ஸ் சாப்பிடுங்க. எக்ஸ்ட்ராவாக அதிகமாக போகாமல் ஒரு லிமிட்டுக்குள்ளே வச்சுக்கோங்க. முடிஞ்ச வரைக்கும் வீட்லேயே ஸ்நாக்ஸ் செஞ்சு சாப்பிட்றதுக்கு ட்ரை பண்ணுங்கள். வீட்லேயே டீ போட்டு குடிக்கிறதுக்கு ட்ரை பண்ணுங்கள். இதில் சின்ன அமௌண்ட்டு தானே அப்படின்னு நீங்கள் பார்த்தீங்கனாலுமே மந்த் எண்டில் பார்த்தீங்கன்னா அதுவே ஒரு குறிப்பிட்ட தொகை வந்துடும். அதனால் அதை கொஞ்சம் குறைச்சிக்குங்க. சின்னதாக சேவ் பண்ண ஆரம்பிங்க. சின்னதாக சேவிங்ஸ் பண்ண ஆரம்பிச்சிங்கனாலே உங்களுக்கு பெரிய டிஃப்ரெண்ட் ஒரு மந்த் எண்ட்லேயோ ஒரு இயர் எண்ட்லேயோ உங்களுக்கு கிடைக்கும். டிப் நம்பர் 3, ஹை இன்ட்ரெஸ்ட் லோன் ஃபஸ்ட் க்ளோஸ். நீங்கள் ஒரு லோன் வாங்கியிருக்கீங்க அப்படின்னா அதிகமான வட்டி கொடுக்குற லோனாக இருந்துச்சுன்னா அதை ஃபஸ்ட்டு கிளியர் பண்ணுங்கள். நீங்கள் கிரெடிட் கார்டாக இருந்தாலும் சரி, டெய்லி வட்டி கொடுக்குற லோனாக இருந்தாலும் சரி, எதில் அதிக வட்டிக்கு நம்ம கொடுக்குற மாதிரி இருக்கோ அந்த கடனை ஃபஸ்ட்டு அடைக்கிறதுக்கான வழியை பாருங்கள். முடிஞ்ச வரைக்கும் கடன் வாங்காதீங்க. நம்ம முடியாத பட்சத்துக்காக தான் போய் வாங்குவோம். அப்படி வாங்குறதுமே அதிக வட்டி உள்ளதை ஃபஸ்ட்டு நம்ம அடைச்சிடலாம். ஏன்னா வட்டி போய்கிட்டே இருக்கும். நம்மளால் அது இது பண்ண முடியாது. அதனால் குறைவான வட்டி எங்கே கிடைக்குதோ அங்கே வாங்குங்க உங்களுக்கு தேவை இருந்துச்சு அப்படின்னா. டிப் நம்பர் 4, ஒன் லோன் அட் எ டைம் ஃபோக்கஸ். எல்லா லோனையும் சேர்த்து கன்ஃபியூஷன் ஆகாதீங்க. இப்போ 2-3 பக்கம் கடன் வாங்கியிருக்கீங்க, 2-3 இடத்துல லோன் வாங்கியிருக்கீங்கன்னா இவ்வளோ லோன் இருக்குது, இவ்வளோ நம்ம வட்டி கட்டணும், இதுக்கு எப்போ நம்ம முதல் கட்டுறது அப்படின்னு யோசித்து உட்காராதீங்க. ஃபஸ்ட்டு ஒரு லோனில் நல்லா ஃபோக்கஸ் பண்ணுங்கள். அந்த ஒரு லோனுக்கு வட்டியோட முதல்லையே சேர்த்து கட்டுற மாதிரி கொஞ்சம் முயற்சி செய்யுங்க. அதை நம்ம கட்டி முடிச்சுட்டு அடுத்த லோனுக்கு நம்ம வட்டி முதல் 2 சேர்த்து கட்டுற மாதிரி ட்ரை பண்ணலாம். ஒரு லோனை ஃபஸ்ட்டு ஃபுல்லாக எடுத்து அதில் கான்சென்ட்ரேட் பண்ணி அதில் முடிச்சிட்டிங்க அப்படின்னாலே அடுத்தடுத்து உங்களுக்கு ஈஸியாக எல்லா லோனுமே முடிஞ்சிடும். டிப் நம்பர் 5, எக்ஸ்ட்ரா இன்கம் ட்ரை. இது மஸ்ட்டாக ட்ரை பண்ணுங்கள். இப்போ கடன் அடைக்கிறதுக்கோசரம்ட்டு கிடையாது. நீங்கள் ஒரு மணி சேவ் பண்ணுறீங்க, எதுவாக இருந்தாலும் சரி எக்ஸ்ட்ரா இன்கம் வர்றதுக்கான வேலையை பார்த்துக்குங்க. இப்போ நீங்கள் ஒர்க் பண்ணிகிட்டு இருக்கீங்க அப்படின்னாலுமே பார்ட் டைமாக ஏதாச்சும் வேலை கிடைச்சாலும் பாருங்கள்.
ஃப்ரீலான்சிங் பண்ணுங்கள், ஸ்மால் பிஸ்னஸ் பண்ணுங்கள், சின்ன சின்ன வேலைகள் வீட்டில் இருந்தே செய்யுங்க. கேட்ரிங், பேக்கிங் இந்த மாதிரி நிறைய வந்து இருக்குது. இல்லை உங்களுக்கு ஏதாவது கிராஃப்ட் ஒர்க் தெரியுமா, அது கூட செய்யுங்க. இந்த மாதிரி ஏதாச்சும் ஒன்று வந்து செய்து சைடு இன்கம் நமக்கு கொஞ்சம் வர மாதிரி பார்த்துக்குங்க. இந்த மாதிரி சைடு இன்கம் நமக்கு வர ஆரம்பிச்சிட்டாலே நம்ம எப்பயும் நம்மளுடைய கடனை அடைக்கிறதுக்கு ஒரு தொகையை கொடுக்கறத விட அதிக தொகை இருக்கும் பொழுது ஈஸியாகவே நம்மளுடைய கடன் எல்லாமே வந்து கிளியர் ஆயிரும். ஸோ எக்ஸ்ட்ரா இன்கம் வர மாதிரி பார்த்துக்குங்க. டிப் நம்பர் 6, டோன்ட் மிஸ் இஎம்ஐ டேட். உங்களோட இஎம்ஐ டியூ எந்த டேட்டில் கட்டணுமோ அந்த டேட்டில் வந்து கட்டுறதுக்கு முயற்சி பண்ணுங்கள். லேட் பண்ணாதீங்க. ஏன்னா லேட்டாக நம்ம வந்து ஃபீ கட்டும் பொழுது நமக்கு வந்து எக்ஸ்ட்ரா வந்து இன்ட்ரெஸ்ட் வந்து போட்டுருவாங்க. இப்போ 2 நாள் 3 நாள் நம்ம தள்ளி கட்டுறோம்னா அந்த 3 நாளுக்கு சேர்த்து நம்ம வந்து வட்டி கட்டுற மாதிரி இருக்கும். அதனால டியூ டேட் எதுவோ அந்த டேட்லேயே கம்பல்சரி நான் இது கட்டியே ஆகணும் அப்படின்னு சொல்லிட்டு அந்த டேட்டில் வந்து கட்டிடுங்க. இல்லை அப்படின்னா ஆட்டோ டெபிட் வந்து யூஸ் பண்ணுங்கள். நீங்கள் வந்து கிரெடிட் கார்டெலாம் யூஸ் பண்ணுறீங்க அப்படின்னா ஆட்டோமேட்டிக்காக சேலரி நம்ம அக்கௌண்ட்டுக்கு வந்த உடனே இந்த இஎம்ஐக்கெலாம் கட்டணுங்கிற மாதிரி ஃபிக்ஸ் பண்ணி வச்சிட்டிங்க அப்படின்னா நம்ம அதை மைண்ட் பண்ணிகிட்டே இருக்கணும்னு தேவையில்லை. அப்புறம் லேட் ஆகணும் அப்படிங்கிறது இல்லை, டக்குன்னு அந்த தேதிக்கு நம்ம வந்து கட்டிடலாம். டிப் நம்பர் 7, ட்ரை லோன் கன்சாலிடேஷன். இப்போ நீங்கள் வந்து நிறைய இடத்துல கடன் வாங்கியிருக்கீங்க, இல்லை நிறைய லோன் வந்து உங்ககிட்ட இருந்துச்சு அப்படின்னா ஃபஸ்ட்டு சிங்கிள் ஒரு லோன் மட்டும், ஒரு கடனை மட்டும் குறைவான வட்டி இருக்கிற லோனில் வந்து மெர்ஜ் பண்ணிடுங்க. ஏன்னா அதிக வட்டி நம்ம கொடுக்கும் பொழுது வட்டியே கட்டிகிட்டு இருக்க மாதிரி இருக்கும். அதனால் குறைவான வட்டி கூட அதை வந்து மெர்ஜ் பண்ணுறதுக்கு நீங்கள் வாங்கினவங்க கிட்ட வந்து கேளுங்க. இந்த மாதிரி வந்து வட்டி வந்து கொஞ்சம் கம்மி பண்ணுங்கள், இல்லை வந்து கம்மி பண்ண வட்டியில் வந்து நான் வாங்கியிருக்கேன் இல்லையா வேறு லோன், அதில் வந்து இது சேர்த்துக்கிங்க அப்படிங்கிற மாதிரி கொஞ்சம் வந்து பேசி பாருங்கள். டிப் நம்பர் 8, போனஸ் ஆர் எக்ஸ்ட்ரா கேஷ் யூஸ். இப்போ வந்து ஃபெஸ்டிவல் மாதம் வருது அப்படின்னா நமக்கு வேலை பார்க்குறவங்க எல்லாருக்குமே போனஸ் கிடைக்கும், கிஃப்ட்ஸ் கிடைக்கும், இந்த மாதிரி நிறைய கிடைக்கும். இதெல்லாம் வந்து வேஸ்ட் பண்ணாதீங்க. அதெல்லாம் நீங்கள் வந்து உங்களுடைய கடன் அடைக்கிறதுக்கோ லோன் அடைக்கிறதுக்கு யூஸ் பண்ணிக்கிங்க. ஏன்னா நம்மள நிறையா பேர் என்ன பண்ணுவோம் அப்படின்னம்னா போனஸ் கிடைச்சிட்டாலோ ஏதாவது ஒரு கிஃப்ட் கிடைச்சிட்டாலோ நம்ம மைண்ட் ஆட்டோமேட்டிக்காக ஃபிக்ஸ் ஆகிருக்கும். என்னென்னா புதுசாக ஏதாச்சும் ஒன்று வாங்கலாம், நம்ம வீட்டுக்கு வந்து இந்த பொருள் வாங்கலாம், அந்த பொருள் வாங்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு மூளை வந்து அப்படி தான் வேலை செய்யும். ஸோ அதை வந்து ஃபஸ்ட்டு கண்ட்ரோல் பண்ணிக்கோங்க. உங்களோட டார்கெட் ஃபஸ்ட்டு என்ன இருக்கணும் அப்படின்னா இந்த கடனை நான் இவ்வளோ குறிப்பிட்ட நாளுக்குள்ளே முடிக்கணும் அப்படிங்கிறத டார்கெட் வச்சுக்கோங்க. இந்த மாதிரி எக்ஸ்ட்ரா உங்களுக்கு வந்து கேஷ் கிடைக்குது, இல்லை வந்து எக்ஸ்ட்ரா வந்து போனஸோ கிஃப்ட்டோ எது கிடைச்சாலுமே நீங்கள் அந்த லோனு தான் ஃபஸ்ட்டு ப்ரிஃபரன்ஸ் வந்து பண்ணணும். அதை எப்படி நம்ம முடிச்சு விடணும் அப்படின்னு பார்த்து அதை வந்து முடிக்கிறதுக்கான வேலையை பாருங்கள். டிப் நம்பர் 9, இன்ட்ரெஸ்ட் ரேட் செக் பண்ணுங்கள். இப்போ நீங்கள் பேங்க்கில் வந்து லோன் வாங்கியிருக்கீங்க அப்படின்னா லோ இன்ட்ரெஸ்ட் ஆப்ஷன் இருந்துச்சு அப்படின்னா குறைவான வட்டி வந்து இருந்துச்சு அப்படின்னா அந்த இதுக்கு வந்து ஷிஃப்ட் பண்ணுறதுக்கான முயற்சியை வந்து எடுங்க. ஏன்னா நம்ம அதிக வட்டி கொடுக்குறோம் அப்படின்னா நம்ம காசு வந்து எக்ஸ்ட்ரா போயிட்டுருக்கு. உங்கள் பேங்க்கில் நீங்கள் போய் கேட்டு பாருங்கள், கம்மியான வட்டிக்கு உண்டானது அங்கே ஆப்ஷன் இருந்துச்சு, மாற்றிக்க முடியும் அப்படின்னு இருந்துச்சு அப்படின்னா கண்டிப்பாக அந்த வந்து மாற்றிக்கிங்க, கம்மி வட்டியிலே கட்டுற மாதிரி பார்த்துக்குங்க. முடிஞ்ச வரைக்கும் வாங்காதீங்க, முடியாத பட்சத்துக்கு வாங்கிட்டீங்க அப்படின்னா அவங்களுக்காக சொல்கிறேன். டிப் நம்பர் 10, டெய்லி எக்ஸ்பென்ஸ் நோட். இது கம்பல்சரியாக வந்து பண்ணுங்கள். ஒரு சின்ன நோட் புக்லேயோ மொபைல்லையோ நீங்கள் என்னெல்லாம் வந்து டெய்லி செலவு பண்ணுறீங்க அப்படிங்கிறத வந்து ட்ராக் பண்ணுங்கள். நீங்கள் வந்து எழுதி வச்சுக்கோங்க. இந்த மாதிரி நீங்கள் வந்து எழுதி வைக்க ஆரம்பிச்சிட்டிங்க அப்படின்னாலே உங்களுக்கே கண்ட்ரோல் வந்து ஆட்டோமேட்டிக்காக வரும். சரி, வேஸ்ட்டு செலவு நம்ம வந்து அதிகம் பண்ணுறோம், இதெல்லாம் வந்து நம்ம செய்யக்கூடாது, வேண்டாத பொருள்லாம் நம்ம நிறையா வாங்குகிறோம், இதெல்லாம் நம்ம செய்யக்கூடாது, வெளியில் போய் அதிகமாக வந்து நம்ம சாப்பிட்றோம், அதுக்கு செலவாகுது, இதெல்லாம் செய்யக்கூடாதுன்னு சொல்லிட்டு உங்களுக்கே ஆட்டோமேட்டிக்காக ஒரு கண்ட்ரோல் வந்துடும். நீங்கள் ஆட்டோமேட்டிக்காக சேவ் பண்ண ஆரம்பிச்சிடுங்க. நீங்கள் சேவிங்ஸ் பண்ண ஆரம்பிச்சிட்டிங்கனாலே உங்களுடைய கடன் வந்து சீக்கிரமாக வந்து அடைக்கிறதுக்கான ஒரு சூழ்நிலையை நீங்களே வந்து உருவாக்கிக்குவீங்க. டிப் நம்பர் 11, நியூ லோன் அவாய்ட். உங்ககிட்ட பழைய லோன் இருக்குது, இல்லை பழைய ஒரு கடன் இருக்குது அப்படின்னா அந்த கடன் இருக்கும்போதே புதுசாக போய் கடனை வாங்காதீங்க. நம்ம சக்திக்கு உண்டான அளவு நீங்கள் வந்து செலவு செய்யுங்க. ஒரு இடத்துக்கு நம்ம போகணும், இல்லை ஒரு ஃபங்க்ஷனே இருக்குது, மேக்ஸிமம் நம்மள நிறையா பேர் அதான் செய்வோம். ஒரு ஃபங்க்ஷன் இருக்குது, அங்கே போய் நம்ம நல்லா வந்து செய்யணும், ஏதாச்சும் ஒன்று செய்யணும் அப்படின்னா நம்ம உடனே என்ன வந்து பண்ணுவோம், போய் வட்டிக்கு போய் காசை வாங்கிட்டு வந்து செய்கிற வேண்டிய இடத்துக்கு செய்யணும்னு சொல்லிட்டு வந்து செஞ்சுருவோம். அப்போ பழைய கடன் இருக்கும்போது புதுசாக ஒரு கடனை எடுக்காதீங்க. நம்ம ரிலேட்டிவ்ஸ் தான், தப்பாகவே அவங்க நம்மளை நினச்சாலும் ஒன்றும் பிரச்சனை கிடையாது. நம்மளோட சூழ்நிலை நமக்கு மட்டும்தான் தெரியும், நம்மளோட கடன் நமக்கு மட்டும்தான் தெரியும். ஸோ நம்மக்கிட்ட ஏற்கனவே கடன் இருந்துச்சுன்னா அந்த கடனை அடைக்கிறதுக்கு மட்டுமே ஃபோக்கஸ் பண்ணுங்கள், புதுசாக போய் லோனை எடுக்காதீங்க. டிப் நம்பர் 12, ஃபாலோ சிம்பிள் லைஃப்.
உங்களோட லைஃப்பை சிம்பிளாக வச்சுக்க பாருங்கள். ஆடம்பரமான பொருள் வாங்குறது, ஆடம்பரமாக இருக்கிறதையும் கொஞ்சம் கம்மி பண்ணிக்கிங்க. ஏன்னா நம்மள நிறைய பேருக்கு என்ன இருக்கும், நம்ம ஆடம்பரமாக இருந்தால் தான் மற்றவங்க நம்மளை மதிப்பாங்க அப்படின்னு வந்து நினச்சிருப்பீங்க. நீங்கள் யார் வந்து அப்படி நினைப்பாங்கன்னு நினச்சிட்டு ஆடம்பரமாக இருக்கீங்களோ அவங்களுக்கு உங்களை விட பெரிய ஆடம்பரமான இருக்கிறவங்கள பார்த்து தான் பொறாமையாவோ இல்லை ஆசையாவோ வந்து இருக்கும். ஸோ யாருக்காகவும் நம்ம வாழணுங்கிற அவசியம் இல்லை. நீங்கள் உங்களுக்காக வாழுங்க. அது இல்லாமல் கடன் இல்லாமல் வாழ்கிற வாழ்க்கை தான் இருக்கிறதுலையே பெரிய ஆடம்பரம்னு என்னை பொறுத்த வரைக்கும் நான் நம்புகிறேன். அப்புறம் நீடு விசஸ் வாண்ட்டை வந்து புரிஞ்சுக்கோங்க. எது வந்து உங்களுக்கு தேவை, எது அத்தியாவசிய தேவைங்கிறத புரிஞ்சுக்கிட்டு நீங்கள் வந்து அந்த மாதிரி ஃபாலோ பண்ணுங்கள். டிப் நம்பர் 13, ஃபேமிலி சப்போர்ட் கேளுங்க. இது மஸ்ட்டாக வந்து ட்ரை பண்ணுங்கள். நம்மள பெரும்பாலான ஜென்ஸுக்கு வந்து இதை ஃபாலோ பண்ணுறதே இல்லை. கண்டிப்பாக உங்கள் வீட்டில் ஓப்பனாக டிஸ்கஸ் பண்ணுங்கள். எனக்கு இந்த பிரச்சனைகள்லாம் இருக்குது, எனக்கு இந்த இடத்துல கடன் இருக்குது, நான் இந்த இடத்துல வாங்கினேன், இவங்களுக்கு நான் இந்த பணம் கொடுக்கணும் கட்டணும் அப்படிங்கிறத நீங்கள் வீட்டில் வந்து டிஸ்கஸ் பண்ணுங்கள். அவங்களோட சப்போர்ட் இருந்தாலே உங்களோட ஸ்ட்ரெஸ் வந்து கம்மியாகும் அப்படின்னு நான் வந்து பிலீவ் பண்ணுறேன். இது வந்து உங்களோட ஸ்ட்ரெஸ் கம்மியாகும்னு. இன்னொன்று வந்து நாங்கள் என்னாச்சு அப்படின்னு குழப்பிக்கிட்டே இருக்க தேவையில்லை. சரி, உங்களோட சூழ்நிலைகளை நாங்களும் வந்து புரிஞ்சுக்கோம். அதனால் உங்கள் வீட்டில் வந்து டிஸ்கஸ் பண்ணுங்கள். வீட்டில் இருக்கிறவங்களோட சப்போர்ட் இருந்தாலே உங்களுக்கு ஸ்ட்ரெஸ் வந்து ரொம்பவே கம்மியாகும். டிப் நம்பர் 14, பேஷன் மெயின்டைன் பண்ணுங்கள். நம்மள நிறையா பேருக்கு இதுவுமே வந்து இருக்காது. ஏன்னா டெபிட் கிளியர் பண்ணுறதுக்கு ஒரு குறிப்பிட்ட டைம் எடுக்கும். அதுக்குள்ளேயே நமக்கு வந்து என்ன இருக்குன்னா பொறுமையே இருக்காது. இவ்வளோ நாளாக நம்ம வட்டி கட்டிகிட்டே இருக்கிறோம், நமக்கு வட்டி கட்டியே நம்மளோடது போயிருமோ அப்படின்லாம் வந்து தோணும். நம்ம கடன் வாங்கிட்டோம், எந்த மாதிரி வாங்கினோமோ அந்த மாதிரி கொடுக்கணும் இல்லையா? ஸோ நீங்கள் பொறுமையாக இருங்க. நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி ஒரு குறிப்பிட்ட நாள் வந்து டார்கெட் வச்சுக்கோங்க. இதுக்குள்ளே நான் முடிக்கணும்னு சொல்லிட்டு அதுக்காக ஹார்ட் ஒர்க் பண்ணி சம்பாதிங்க. நீங்கள் டார்கெட் வச்சுருக்க டைமுக்குள்ளே அது முடிக்கிறதுக்கு பாருங்கள். அந்த டார்கெட் டைம் வரைக்குமே நீங்கள் கொஞ்சம் பொறுமையாக இருங்க. கன்சிஸ்டன்சி ரொம்ப முக்கியம். இப்போ ஒரு மாதம் வந்து நீங்கள் வந்து டியூ கட்டிட்டு 2 மாதம் விட்டுட்டு அதுக்கப்புறம் கட்டுறீங்க அப்படின்னா அந்த இடத்துல ஒரு நாணயமாக நம்ம இருக்க மாட்டோம். ஸோ நீங்கள் கன்சிஸ்டன்சியாக அந்த மாதம்னா அந்த மாதம் டியூ வந்து பே பண்ணிடுங்க. டிப் நம்பர் 15, ஸ்மால் வின்ஸ் செலிப்ரேட். இப்போ நீங்கள் ஒரு லோன் வந்து க்ளோஸ் பண்ணிட்டீங்க அப்படின்னா மோட்டிவேட் பண்ணுங்கள் உங்களை நீங்களே. இது வந்து லோனுக்கு கடனுக்குன்ட்டு கிடையாது. எந்த ஒரு விஷயம் நீங்கள் செஞ்சீங்கனாலும் ஒரு சின்ன ட்ரீட் உங்களுக்காக வந்து கொடுத்துக்குங்க. அப்போ தான் நம்மளோட நெக்ஸ்ட் கோல் வந்து ஈஸியாக அச்சீவ் பண்ணலாம். ஸோ இதை வந்து ஃபாலோ பண்ணிக்கிங்க. கடன் இருந்தாலுமே பயப்படாதீங்க. உங்ககிட்ட கரெக்ட் பிளான் அண்ட் டிசிப்ளின் இருந்தால் கண்டிப்பாக நீங்கள் வந்து கடனை அடைக்கலாம். இந்த கடனை பற்றி சொல்லவோ நான் கடன் வாங்கணும் அப்படின்னு நினச்சி நான் சொல்லலை. முடிஞ்ச வரைக்குமே கடன் வாங்கவே வாங்காதீங்க. முடியாத பட்சத்துக்கு நீங்கள் வாங்கிட்டீங்க அப்படின்னா ஒருத்தர்கிட்ட நம்ம எவ்வளோ ஒரு ஹானஸ்ட்டாக எவ்வளோ ஒரு இதாக வந்து நம்ம கை நீட்டி காசு வாங்குகிறோமோ அதே ஹானஸ்ட்டாக அதே மாதிரி அந்த மரியாதையோடு நம்மளுடைய பணத்தை வந்து திருப்பி கொடுத்துடணும். அதுதான் என்னுடைய எண்ணம். ஸோ நீங்கள் கரெக்ட் பிளான் பண்ணிவிட்டு டிசிப்ளினாக இருந்தீங்க அப்படின்னாலே உங்களுடைய கடனை நீங்கள் சீக்கிரமாக வந்து அடைச்சிடலாம். எனக்கு தெரிஞ்சு என் அறிவுக்கு எட்டன விஷயங்களை நான் உங்ககிட்ட வந்து சொல்லியிருக்கேன். இந்த 15 டிப்ஸ் உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சு அப்படின்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். ஓகே, யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சுன்னு நினச்சிங்கன்னா நம்மளோட சேனல் வந்து சப்ஸ்கிரைப் பண்ணி வந்து வச்சுக்கோங்க. எனக்கு தெரிஞ்சு சொல்லியிருக்கேன். இதில் ஏதாவது தப்பாக இருந்துச்சு இல்லை தப்பாக சொல்லியிருந்தேன் அப்படின்னா கீழே வந்து கமெண்ட் பண்ணுங்கள். அடுத்த வாட்டி நான் வந்து மாற்றிக்கிறேன். அடுத்த ஒரு வீடியோ செஞ்சுக்கலாம். தேங்க்யூ.